அரபிய பெண்கள் உலகில் எந்த திசைக்கு போனாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணமே குர்ஆனும் ஹதீஸும் தான். அந்த குர்ஆனை ஹதீஸை உலகில் உள்ள எல்லா பெண்களும் பின்தொடர்ந்தால் உலகில் எங்கும் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாக்கப்படவே மாட்டார்கள். இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டிய முக்கியமான செய்திகள். இன்றைக்கு பெண்கள் எந்த அளவுக்கு படு மோசமாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் பார்க்கும் விதமாக, ஆண்களை இழுக்கும் வண்ணமாகத்தான் தங்களுடைய ஆடைகளை இன்றைக்கு பெண்கள் உடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆண் சாதாரணமாக அவன் சென்று கொண்டிருந்தால் அவன் கவனம் திருப்புகின்ற அளவுக்கு இன்றைக்கு பெண்களுடைய நடத்தைகள், பெண்களுடைய நறுமணங்கள், பெண்களுடைய அலங்காரங்கள் இன்றைக்கு படு மோசமாக பரவி கொண்டிருக்கிறது. ரோட்ல ஒரு ஆண் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கிறான், அவன் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் ஒரு பெண் அலங்காரத்தை வெளியே போட்டு வந்தால் அது இஸ்லாமிய பார்வையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொன்னார்கள். ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, இந்த பூமியில ஒரு தண்டனை நிலைநாட்டப்பட்டால் அதற்கு பகரமாக 1 மாத காலம் அளவு இந்த மண்ணில மழை பெய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு தண்டனைக்கு, ஒரு தீமையான காரியத்திற்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது என்பது அவ்வளவு ஏற்றமான காரியம். எத்தனை தண்டனைகள் இன்றைக்கு இந்த சமூகத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீமைகள் நடந்தது என்ற செய்திதான் பார்க்கிறோம் ஒழிய அந்த தீமைக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது. என்ன சொல்லுகிறார்கள்? 3 ஆண்களை சுட்டு பிடித்தோம் என்று சொல்றார்கள். சுட்டு பிடித்ததோடு முடிஞ்சு விட்டதா கடமை? அந்த தவறுக்கு சரியான தண்டனை என்ன என்பதை அது சம்பந்தமான வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் அந்த தண்டனை திரும்ப, அந்த தவறு திரும்ப நடக்காமல் இருப்பதற்கு என்ன தண்டனை தந்தால் இந்த குற்றங்கள் குறையும் என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் இஸ்லாம் அழகாக சொல்லுகிறது, தவறு செய்யக்கூடியவர்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய தண்டனை நிறைவேற்றினால் உலகத்தில் எங்கும் எந்த தவறும் நடக்காது. அன்பார்ந்தவர்களே, பூமியிலே மழை பெய்வது, 1 மாத காலமா மழை இல்லை அப்படின்னு வருத்தப்படுறதை விட ஒரு தீமைக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவது எவ்வளவு மேல் என்று ஹதீஸ் கிதாபிலே பார்க்க முடிகிறது. தீமை செய்தவர்கள் தண்டனை பயப்படப்படுவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தீமையை நாடுறாங்கன்னா அந்த தீமையை செஞ்சுட்டா அடுத்து நமக்கு இந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்லி அந்த தீமை செய்யக்கூடியவன் விளங்கி விட்டால் அந்த தீமையை அவன் செய்யவே மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, சஹாபாக்கள் காலத்துல தீமை செய்ய முற்படுவாங்க, ஆனா தண்டனையை பயந்து தீமையின் பக்கம் போக மாட்டாங்க. எத்தனையோ வரலாறுகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஒரு சஹாபி வந்து சொல்லுவார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்ய ஆசைப்படுகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். இது எங்கேயாவது இருக்குமா? ரசூலுல்லாஹ்ட்டே வந்து கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க, உன்னுடைய ஆசை தவறானது, இந்த எண்ணத்தை மாற்றிக்கொள். அவர் உடனே கேட்கல, அவருக்கு புரியும் வண்ணமாக ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, நீ விபச்சாரம் செய்யணும்னு ஆசைப்படுற, நான் கேட்கிறேன், நீ விபச்சாரம் செய்யும் அந்த பெண்ணிடத்தில் உன் தாய் இருந்தால் மகனை நீ ஏத்துப்பியான்னு கேட்டாங்க. நீ விபச்சாரம் செய்யும் அந்த பெண்ணிடத்தில் உன் மனைவி வேறு ஆணோடு இருந்தால் நீ ஏற்றுக்கொள்வாயா? நீ விபச்சாரம் செய்யும் அந்த பெண்ணிடத்தில் உன் உடன்பிறந்த சகோதரிகள் இருந்தால் அதை நீ மனம் பொருந்து கொள்வாயா? யாரும் சொல்லலாம், அது எப்படி நான் மனம் பொருந்து கொள்வேன்? என் தாயையோ, என் மனைவியோ, என் சகோதரியோ யாரோ ஒரு ஆண் தவறான எண்ணத்தில் நெருங்குவதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? அதைத்தான் உனக்கும் சொல்லுகிறேன், நீ விபச்சாரம் செய்கின்ற பொழுது அந்த பெண் யாரோ ஒரு பிள்ளைக்கு தாயாக இருக்கிறார், யாரோ ஒரு கணவனுக்கு மனைவியாக இருக்கிறார், யாரோ ஒரு ஆணுக்கு சகோதரியாக இருக்கிறார் என்ற அழகிய தத்துவத்தை அந்த சஹாபி அடிக்கவில்லை, வன்மையாக திட்டவில்லை, அற்புதமாக புரிய வைத்தார்கள். விபச்சாரம் செய்ய வந்த அந்த சஹாபி வாழ்நாள் முழுக்க பெண் வாசனை இல்லாமல் மௌத்து வரைக்கும் வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகள் ஹதீஸிலே இருக்கத்தான் செய்கிறது. உண்மையிலே அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வராம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த சஹாபி தீமை இழைத்திருப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களுக்கு ஏற்பட்ட வன்கொடுமைகள் கருப்பு இழப்பதல்ல, அங்கு பெண்களுக்கு மனதளவில் பாதிப்பை உண்டாக்குவது, பெண்களுக்கு உடல் அளவில் காயங்களை உண்டாக்குவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி என்ன செய்யறாங்க, ரோட்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, சின்ன குழந்தை, ஒரு பொம்பளை புள்ள. அந்த பொம்பளை புள்ளையுடைய கழுத்துல ஒரு விதமான முத்து மாலையோ தங்க மாலையோ இருக்குது. அதை பார்க்கிற ஒரு திருடன் என்ன செய்கிறான், அந்த குழந்தையை நோக்கமாக வைக்க, இன்னைக்கெல்லாம் அந்த 6 வயசு குழந்தை விளையாண்டா தூக்கிட்டு போயிடறானுங்களே, வருவாய் போயிருங்க. அன்னைக்கு அப்படி கிடையாது.